Amen.
ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டுக்கு ஒரு முறை நான் இங்கே வந்து இந்த அந்தோனியாவுக்கு செலுத்துவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறது. பிறகு வருகின்ற பங்கு தந்தைகள் எல்லாம் என்னை வருஷம் வருவது. ஆனால் இன்னைக்கு நான் சாயந்தரமே தொடங்கினேன். ஊரில் நான் ஒரு கிராமம் இருக்கிறேன் அபூர்வமாக. அங்கேருந்து வந்து சிறப்புலையோ இவ்வளோ டைம் ஆச்சு. நான் யோசனை பண்ணேன், இப்போ சைக்கிள் மாதிரி இல்லையே நாங்கள் ஸ்டாண்ட் பாடணும் சொல்லுவாங்க கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கிறவங்க நான் வந்து சேர்ந்தேன். ஏன்னா இந்த நாள் நான் எப்போவுமே என் மனசில் வச்சு சந்தோஷப்படக்கூடிய நாள். இந்த செல்வத்துக்கு தான் நான் முட்டி இப்போ வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து ஜபம் பண்ணேன். அதனால உங்கள் மாதிரி நம்ம சமாதானம். அதனால் வந்து ஆக்சுவலாக எனக்கு தான் எனக்கு திருநாள் ஃபாதர் ரொம்ப அருமையான பிரசங்கம் கொடுத்தாரு. சொன்னார், என்ன பிரசங்கம் கேட்டேன், கொடுப்பது அப்படின்னாரு, கிவிங் அதுதான். ஆனால் நான் மிஸ் பண்ணுறேன் பிரசங்கம் கேட்கலாம் அப்படின்னாரு. சரி, இதெல்லாம் வந்து வீடெல்லாம் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். நன்மை சந்தோஷம் கொடுப்பது ரொம்ப அழகான ஒரு அழகான பல வருஷத்துக்கு நான் சின்னதில் படிக்கும்போது ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருந்துச்சு. Getting is good, giving is better. If one understands the difference, Christmas is always available. அப்படின்னா பெறுவது எனக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்னு வாங்குறது ரொம்ப நல்லது. ஆனால் கொடுப்பது அதை விட ரொம்ப நல்லது. இந்த வாங்குவதையும் கொடுப்பதற்கு என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எப்பவுமே கிறிஸ்மஸ் தான். இதுதான் அந்தோனியார் கையில் ஆண்டு எப்போதுமே நமக்கு எப்பவுமே கிறிஸ்மஸ். ஆகிய அருமையான நாளில் கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துவிட்டார், தன் மகனை கொடுத்துவிட்டார். ஆகிய நாமும் நம்மளோட இருப்பதை அவரோடு பிறரோடு பகிர்ந்து கொள்ள நல்ல ஒரு மனதை தர முடியாமல் இருந்தாலும் அவருக்கு நன்மை கேட்கணும். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எங்கள் முன்படைகளை அதிகரிக்கவும் எங்கள் உலகமான நாட்களில் அமைதியை நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் துயாவியாரோடும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 9 இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. மாலை பணி நேரத்தில் நோன்பை முடித்து கீழ் ஆடையோடும் மேலுடையோடும் முழங்காலிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாடுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் தெரிந்துவிட்டன. எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. என் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய ஒரு கருணை தொடங்கியுள்ளது. எங்களும் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர்கள். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்தில் இருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் நீர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 6 முடிய. இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படைத்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து விட்டு இதை போய் கொடுங்க அப்படின்னாங்க. அதை மட்டும் நாம சிந்திக்கணும். இதை எடுத்துட்டு போக வேண்டாம், அதெல்லாம் வரணும் வச்சுருவோம். ஆண்டவர் எதுக்காக அதெல்லாம் சொன்னாரு? அவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து இதை போய் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னாரு. முதல் வாசகத்துல வந்து பாருங்க, முதல் வாசகத்துல பாவங்களுக்காக இஸ்ரா மனம் வருகிறாரு. ஆடைகள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. எங்கள் பாவங்களால் நாங்கள் எவ்வளோ உங்களை கஷ்டப்பட்டுருந்தோம், உங்களை விட்டு விலகி போனோம். ஆனா நீங்க எங்களை கண்டிச்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் தற்பொழுது நீங்க எப்படி செய்றீங்க? கருணை தொடங்கி உள்ளது, எங்களை சிலர் எஞ்சியோராக விட்டு வைத்திருக்கிறேன், ஒரு புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் செய்த நன்மையெல்லாம், கடவுள் எதெல்லாம் கொடுக்குறாரு. இப்ப எங்களுக்கு இலக்கத்தை கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்க, எங்களுடைய இனத்தை மீண்டும் கூட்டி சேர்ப்பதற்கு உதவி செய்றீங்க அப்படின்னு சொல்லி எஸ்ரா கடவுள் கொடுக்கிற இரக்கத்தை அடையாளப்படுத்துகிறார். இது இரண்டையும் நம்ம ஒட்டி வைத்து பார்க்கிற பொழுது, சேர்த்து பார்க்கிற பொழுது, நம்மையும் கடவுள் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு விரும்புகிறார். கடவுளுடைய குணத்துல அது ஒரு அற்புதமான குணம். அதைத்தான் நம்மளுடைய அந்தோனியார் குறிச்சுக்கிட்டார். கடவுளுடைய அற்புதமான குணங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கடவுள் தன் மகனை அனுப்பினார். அதுல மகனிடமிருந்து கடவுளுடைய அந்த எண்ணங்கள், கடவுளுடைய உணர்வுகள் எல்லாம் வெளிப்பட்டது. பிதாவினுடைய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டது மகனை. அந்த மகனை பிரதிபலித்தவர்கள் தான் புனிதர்கள். அந்த மகனினுடைய அந்த அழகான அடையாளங்கள் விழுமியம்னு சொல்றோம், வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் பிரதிபலித்ததுல நம்மளுடைய புனிதர் அந்தோனியார் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மனுஷன். அதனாலதான் இந்த புனிதரை முன்னாடி வச்சு நம்ம என்ன செய்யறோம், இவரை போல நம்ம வாழ்ந்தா நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் முன்னாடி வச்சிருக்கார். அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த புனிதர் நிறைய பேசி இருக்கிறார். இந்த புனிதர் பேசிய சில வார்த்தைகளை தான் நேற்று நான் சொன்னேன். கடவுளுடைய மாட்சிக்காக நீங்க பேசுங்க. உங்க வார்த்தையில நான் இருக்கக்கூடாது, அந்தோனியார் அப்படி பேசல,
எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே அவர் செய்தார், பேசினாரு. இரண்டாவது நாள்ல அந்தோனியார் நமக்கு காட்டுற இன்னொரு அடையாளம் என்ன, நம்ம எப்படி மாறணும்னு அது அடையாளப்படுத்துறாருன்னா, charity is the soul of faith. என்ன சொல்றாரு பாருங்க, charity is the soul of faith, makes it alive. Without love faith dies. அப்படி சொல்றாரு இந்த அந்தோனியார். தமிழ்ல சொல்லணும்னா பகிர்வே நம்பிக்கையின் ஆன்மா அப்படிங்கிறார். இப்ப நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளம் எது, நம்ம உள்ள இருக்கிற உயிர் ஆன்மா. அப்பதான் அதனாலதான் அந்த உடம்பு உயிரோட இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு ஆன்மா எது அப்படின்னா சேரிட்டி, பகிர்வு அப்படின்னு சொல்றார். சேரிட்டி இஸ் த சோல் ஆஃப் ஃபெய்த். அப்ப விசுவாசம் இருக்கு, என்கிட்ட நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அது வீட்டில் வச்சிருக்கிற படத்தை பத்தி இல்லை. நிறைய பேர் வீட்டில் படம், சாமி படம், சுருவம் எல்லாம் வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறேங்க. ஆனா இது உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்போ சேரிட்டி இஸ் த சோல் ஆஃப் ஃபெய்த். அந்த பகிர்வு தான் உங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. அப்போ ஒருத்தர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஒருத்தருடைய ஆன்மா உயிரோடு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்கள் பகிரக்கூடியவர்களாக இருப்பாங்க சொல்றாரு. மேக்ஸ் இட் அலைவ், அது உயிரோடு அது இருக்க வைக்கிறது அந்த ஆன்மாவை, அந்த நம்பிக்கையை. வித்தவுட் லவ் ஃபெய்த் டைஸ். அந்த அன்பில்லாத ஒரு நிலை எப்போ வருதோ அப்போ அவங்களுடைய விசுவாசம் செத்து போயிடுது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஆன்மீகத்துல நிற்கிறோம். பெற்றோர்கள் சொல்றாங்க, பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு போனாலும் என் பிள்ளை பாட்டுக்கெல்லாம் ஸ்டடி பார்ப்பாரு, என் பிள்ளை புத்தகம் செய்வாரு. ஆனா இப்போ எங்க போயிட்டா, ஓடி போயிட்டா, ஓடி போயிட்டா. ஆணும் ஓடி போகுது, பொண்ணு ஓடி போகுது. அப்ப என்ன மிஸ்ஸிங்? நல்லா கொடுத்தோம், கோயிலுக்கு கையை பிடிச்சிட்டு வந்தீங்க, வெரி குட். ஆனா என்ன இருக்கணுமோ அது இல்லை. நிறைய குவாலிட்டியை சொல்லலாம், 1 2 3 4. அதுல ஒரு முக்கியமான குவாலிட்டி இந்த சேரிட்டி, பகிர்வினுடைய அடையாளம். பாருங்க, இன்னைக்கு கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புறாங்க. கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புறாங்க. யோவான் 12:20 நம்ம பார்க்கிறோம். வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்திருந்தவர்கள் கிரேக்கர் சிலர் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் பெத்சைதா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் இயேசுவை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னா, இயேசு அதை காதிலே வாங்கிக்கல. கிரேக்கரா, பரவாயில்லையே, யூதர்கள் கிரேக்கர்கள் வராங்க, என்னை பார்க்க கூப்பிடுப்பா, என்னன்னு பார்த்துருவோம், நம்மளுடைய டெரிட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்பா அப்படின்னா இயேசு என்ன செய்யல போல. இந்த கிரேக்கர்கள் யாரு தெரியுங்களா? பெரிய அறிஞர்கள் நம்ம பார்க்கறோம்ல, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், கிரேக்கர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ பேசு, நீ பேசு, நல்லா இருக்க, சூப்பரா இருக்கு, கேட்கல. அவங்க ஒரு சரியா இல்லைங்க, நீ பேசியா, நீ பேசு, நல்லா இருக்க, கேட்க. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் நிற்கிறோம். ஆல்பர்ட் நல்லா பேசுறாங்க, ஆல்பர்ட் பேசியா, நீ பேசியா, யார் அம்மனி நல்லா பேசுறாங்க, அம்மனி நல்லா, நீ பேசு. இன்னைக்கு யூடியூப்ல வந்தா நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதாவது கேட்டுட்டு அவரு என்ன பேசுவார், இவரு என்ன பேசுறாரு, அவர் பேசதான் செய்யறாரு. நீ என்ன பண்ற? நம்ம பேசுறதெல்லாம் கேட்கிறல்ல, அப்ப கேட்ட எனக்குள்ள ஒரு செயல்பாடு இருக்குமா இல்லையா? இன்னைக்கு பிசாசு எங்க பண்ணுவது நிப்பாட்டிட்டாங்கன்னா, செவி தினவு கொண்டவர்களாக. நல்லா கேட்டு திருப்தி அடைஞ்சிட்டியா? சில பேர் சொல்றோம், வீட்டுல பிரச்சனையே போலப்பா. சரி, நீங்க என்ன பண்றீங்க? காலையில எழுந்திரிச்சா மாதா டிவி போடுறாங்க, அப்புறம் நைட்டு தான் அதை ஆஃப் பண்ணுவேன். ஆனாலும் என் குடும்பத்துல கஷ்டம் போலப்பா. எப்படி போவோம்? மாதா டிவி நல்லா ஜெயிச்சே இருக்குது, நீ ஓட்டுற. ஆனா நாம என்ன செய்யல? கையை தூக்கல, நம்ம கடவுளை ஜெபிக்கல, நம்ம கொடுக்கல. நீ கொடுத்தா தானே உனக்கு கிடைக்கும். மாதா டிவி செய்து மாதா டிவி வாங்கி போகுது, ஏஞ்சல் டிவி செய்து ஏஞ்சல் டிவி வாங்கி போகுது. இப்ப நீங்க அதுகளை வளர்த்து வர்றதுக்கு நாம் அதுக்காக பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. அது ஒரு சில நேரங்கள் தான். ஆனா நாம கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோம்? செயல்பாடு. சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த கிரேக்கர் பார்க்க வராங்கன்னு சொன்னதுக்கு அடுத்ததெல்லாம் வருது.
மாநில மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சம்பந்தமே இல்லாம என்ன பேசுற மாதிரி தெரியும், ஆனா அவர் ரொம்ப கனெக்டிவிட்டியா பேசுறாரு. இயேசு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் விழுந்த வயசுல இருக்கும். அப்போ கொடுப்பது இந்த கோதுமை மணி தன்னை முழுசா அந்த நிலத்துக்கு கையளிக்குது. அப்பதான் அதனுடைய உருவமே மாறுது. அப்பதான் அது பலன் அளிக்கக்கூடிய ஒரு செடியா மாற முடியும், ஒரு விதை. அப்ப நீங்களும் சரி நானும் சரி வெறும் கேட்கிறவர்களாக இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது, செயல்பாட்டுக்குள்ள போகணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் செயல்பாட்டுக்கு தயாரா இருக்கிறீங்களா, அல்லது கிரேக்கர்கள் மாதிரி காது கொடுத்து கேட்டுட்டு போனா போதும் நினைக்கிறீங்களா? The choice is yours. கேட்டா போதும் சாமி, கொடுக்கறதுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறவங்கள சேர்ந்து சொல்லுங்க. Praise the Lord. பரவாயில்ல, எவ்வளவு தப்பிச்சிருக்கீங்களே. இல்ல இருக்கீங்களா வெளியே போயிட்டீங்களா? தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் ஃபாதர், நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க. Praise the Lord. பரவாயில்ல, இதுக்கு சொல்ல பாதி பதில் சொல்லாம உட்காந்துக்கலாம். அவங்க எப்படி வந்துட்டாங்கன்னா, இவன் நடுவு ஏமாத்திட்டே இருப்பாங்க, இவன் எது கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க மட்டும் சொல்லுங்க. Praise the Lord. ஒரு தப்பாவது ஒரு அலையில சொல்லிருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேன்னு உட்காராதீங்க. பிசாசு அங்கதான் உட்காரி ஆடுவான். வாயை தொடராம உட்காந்துருக்கீங்க பாருங்க, நீங்க தான் உங்களுக்கு டார்கெட். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்தோனியாரை தூக்கி நம்ம தலையில வச்சு ஆடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? அவர் எங்கேயோ மூலையில உட்காந்து சாப்பிட்டு வெந்ததை திட்டு விதிவெல்லாம் சாவும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், இன்னைக்கு அவரை பத்தி பேசியிருக்க மாட்டார். அவர் யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை. அவரு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேக்கி வைக்க இல்லை, அது ஓடணும் ஆறு போல அப்படின்னு எடுத்து பள்ளி போட்டார். எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அவர் இருந்தப்பதான் இப்படி எல்லாம் கூட்டம்லாம் பெருசா உட்காந்து அமைதியா தான் கேட்கல. ஒரு இடத்துல எல்லாம் போய் பெருசா வாய்க்க கூடாது, அவன் போயா மந்திரவாதி போய் எவ்வளவு மந்திரம் பண்றாங்க அப்படின்னு மந்திரவாதி கிடைக்க போயிருந்தான். அந்த இடத்துல எல்லாம் அவர் எவ்வளவு மனவழிஞ்சு போயினார் சரிங்களா? அப்ப பாருங்க, அவர் எந்த சூழல் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கடவுளுடைய மாட்சியில அவர் ஒரு நாள் பின்வாங்கல. Praise the Lord. உயிரோட இருக்கிறவங்க Praise the Lord. செத்து போனவங்க Praise the Lord. சந்தோஷம் கைதடி கடவுள். இந்த அட்டென்ஷன் நமக்கு உலகத்துக்கு இருக்கணும். Praise the Lord. ஆல்பர்ட் சாமியை பார்க்க மட்டும் வரக்கூடாது. ஏமாத்துறேன் வந்துட்டாமா என்னை விட ஏமாத்துறவா உலகத்துல அவனை பார்த்து நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அவனை எதிர்த்து நம்ம போராடணும். அப்படின்னா என்ன? அதுக்குதான் இந்த பாயிண்ட் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நேற்று ஒரு பாயிண்ட் தான் சொல்லி கொடுத்தோம், கடவுளை புகழுங்க, எதை செய்தாலும் கடவுள் பேரை சொல்லுங்க. இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லி கொடுக்குறோம், சேரிட்டி, கொடுப்பதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சு கொடுங்க. முன்னாடி எல்லாம் கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு டீ கொடுப்பாங்க. டீ கொடுத்தோன்னு அதை எடுத்துக்கிட்டே போ வெளியில மற்ற பிள்ளைங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டே இருக்கோம். அம்மா சொல்லுவாங்க, அவருக்கு நீங்க கொடுக்கூடா அப்படி சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற அம்மா அப்பாலாம் உள்ளே உட்காந்து இருந்துட்டு அவர்கிட்ட புரியுமா? ஆமா, மரமே அப்படி இருந்தா அப்புறம் கனி எப்படி இருக்கும்? அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க தான் தின்னு ஒவ்வொரு பிள்ளையும் உருட்டா வியாதியோட நிற்கிது. அதனால தயவு செய்து நம்ம யோசிக்க பாருங்க. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கணும். 1 பேதுரு 1:13 சொல்றாரு, முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிந்துள்ள மக்களா இருங்க. முன்னாடியெல்லாம் நீங்க உடம்புக்கு இச்சை, உடம்பு சொல்றபடியெல்லாம் கேட்டீங்க. இப்போ மனசு சொல்றபடி கேளுங்க, ஆவியானவர் பேசும்படி நீங்க செயல்படுங்க. அதுக்கு தான் இந்த அழைப்பு, அதுக்கு தான் இந்த திருவிழா. இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னா அந்தோனியார் மாதிரி ஆயிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆண்டவருடைய திருவிழத்துல அரியணையில உட்கார்ந்துருவீங்க. Praise the Lord. யோசிச்சு பாருங்க, இயேசு திருவெளிப்பாடு 3:21 சொன்னீங்களா, வெற்றி பெறும் எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறேன்? எல்லாருக்கும் ஒரு சோறு டப்பா அப்படி சொல்றாரா? என்ன குட்டி பிள்ளைல என்ன பாக்குறீங்க? ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சில்வர் டப்பா டிஃபன் பாக்ஸ் கொடுக்க போறாரா? என்ன கொடுக்க போறாரு? என்ன கொடுக்க போறாரு? என்னோடு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன்.
உட்கார வைக்க போறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க போய் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க புருஷன் நரகத்துல நடக்கிறாரு, உங்க பொண்டாட்டி நரகத்துல நடக்கிறாரு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? கவலையா இருக்குங்களா? என்ன குட்டி பிள்ளைலாம்? அப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே உட்காரணும்னு ஆசை. அப்ப எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு போகணுமா இல்லையா? யூதா திரும்ப சொல்றது, நம்ம தயங்குவதற்கு எனக்கு காட்டு, வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று, போராடு. அதுக்குதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கையில வெறும் ஆன்மீகத்தை அப்படியே அடையாளமா வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பக்தியோடு வந்து பக்தியோட போறது இல்ல, இறங்கி விளையாடணும். ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்கிறார், என்ன விளையாடணும்? உலகம் விளையாடுற விளையாட்டு இல்ல, இது ஆண்டவரோட சேர்ந்து விளையாடுற விளையாட்டு. அதனால ஆண்டவர் நம்மளை இஸ்ரவேலுக்கு கூப்பிடுறார். பிரைஸ் தி லார்ட். பையன் வந்து கேட்டான், இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்னைய பார்த்து சொல்றேன், நான் இந்தியாவா? இஸ்ரவேல போய் சொல்லு, நீயா இஸ்ரவேல் அப்படின்னு. அவன் கேட்டோன்னா என் மனையில ஒன்று ஓடல. ஆமா, அவன் சொல்றது சரிதான், இந்தியாவில் வந்து ரெண்டு இஸ்ரவேல், நீ இஸ்ரவேல் இஸ்ரவேலே பயப்படாதே பாட்டெல்லாம் பாருங்க, கேட பயமாதி அப்படின்னு ஆண்டவர் போய் கேட்டது. ஆண்டவர் பைபிள்ல ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை சொன்னாரு, இஸ்ரவேலிடத்தில் பிறந்ததினாலேயே ஒருவன் இஸ்ரவேல் ஆகிவிட போவதில்லை. ஆபிரகாமின் வழிமரபில் பிறந்ததினாலேயே அவன் ஆபிரகாமின் வழிமரபு ஆகிவிட போவதில்லை. வாக்குறுதியின் பிள்ளைகள் மட்டுமே இஸ்ரவேல் என அழைக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். யார் வாக்குறுதியின் பிள்ளைகள்? ஆண்டவரே அவர் பிறப்படைக்க வச்சிருக்கிறார், அதனால ஆண்டவருக்காக ஓடுவேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, செய்யற பிள்ளைங்க தான் வாக்குறுதியின் பிள்ளைகள். அவர்கள் தான் இஸ்ரவேல் என அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருக்காக ஓடுவார்கள். அப்ப ஆண்டவர் அவர்களை தாங்கி பிடிச்சிருப்பார். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவார். அதைத்தான் ஆண்டவருக்கு பிள்ளைகள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்ப ஆண்டவரின் பிள்ளைகள் என்ன செய்யணும் பாருங்க. கடவுளை காண்பது எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? கடவுளை பார்க்கணும்னு, கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? மோட்சத்துக்கு போய் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரே ஒருத்தர் தான் கேட்பேன், நல்ல காது கொடுத்து கேளுங்க. கடவுளை போய் நேரடியா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் வளர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கை தூக்குறவங்களாம் காப்பாற்றப்படுவீங்க, கை தூக்காதவங்களுக்கு எனக்கு தெரியாதுப்பா. அப்போ கடவுளை போய் எப்படி பார்க்க முடியும்? கோயிலுக்கு வந்துட்டா கடவுளை பார்த்துடலாமா? கடவுளை பார்க்கிறது மத்தேயு செய்தி 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்துல மாலையில உட்கார்ந்து கடவுள் சொன்னார். யார் கடவுளை பார்ப்பாங்க? வெரி குட். யாரு சொல்லுங்க? தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். வெரி குட். அப்ப இந்த தூய உள்ளம் எப்படி வரணும்? அப்ப கடவுளை காண்பது எப்படி? தூய்மையில். அப்ப தூய்மையை பெறுவது எப்படி? பேஸ் சோப்பு போட்டு குளிச்சு வரைப்பாரு, நான் தூய்மையா வரைப்பாரு, ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு பாரு, கரையை வரைக்கும் கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, நான் சொல்ல போற பாயிண்ட் மட்டும் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரோட இருக்கிறவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க ஹல்லேலூயா. வீட்டுல இருக்கவங்க இங்க இருக்கணும். பாருங்க, தூய்மை அப்படின்னா பயிரில் இருக்குது. இப்ப என்ன இருக்கிறத ஒரு கொடுக்கணும்னா எனக்கு வலிக்குது தெரியுங்களா, கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுல போய் இப்படி கண்ணை திறந்து பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சாமான்லாம் பாருங்க, பயன்படுத்தாம நல்லா உருட்டி திறந்து ஏதாவது ஒரு மாசம் ஒரு வருஷமா கிடக்கும். அதை எடுத்து பாரு, யாருக்காவது தேவைன்னா கொடுங்க பாரு, கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம். இருக்கட்டும் வைப்பா, அது ஒரு வருஷம் இருக்கட்டும் வைப்பா. பயன்படுத்தாம எத்தனை நகையை வச்சிருக்கீங்க? பாலர் வேலை காட்டும் போது சொன்னார், மாடியை கட்டணும் பாலர், அதை கட்டிட்டா மக்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். உங்களுக்காக அவர் யோசிக்கிறார், அவர் பிள்ளை முடியா ஃபங்க்ஷன் வைக்க போறாரு. மாடி கட்டணும் பாலர் சொல்லி ஆசைப்பட்டாரு. கட்டணுமா வேணாமா? கட்டணா யார் கல்யாணம் பண்ணுவா? நான் சொல்லிடுறேன், உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் வைக்கலாமா இல்லையா? வைக்கலாமா இல்லையா? சும்மா அவ்வளவு ஒரு இடத்த அப்படியே நீங்க வேஸ்டா போட்டு இருக்கீங்க. அப்போ அந்த கொடுக்கிற மனநிலை பயிர், காசை பத்தி பேசுறவங்க கொடுப்பதனுடைய கான்செப்ட் வந்து பணத்துக்குள்ள போயிடக்கூடாது.
நீ நிறைய பேர் வந்து கட்டையா மெழுகுதிரியை வாங்கி கொளுத்தி விட்டுருவான். அது எரியும் பாருங்க. அதை அணைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு நாங்கள் அணைச்சிட்டே இருக்கோம். நீங்கள் கொடுக்கிறது 2 ரூபா மெழுகுதிரி, அதை அணைக்கிறதுக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருப்பேன். அவனுக்கு மாசம் 20,000 ரூபாய் சாப்பிடுவேன். அப்ப அவருக்கு நானே 20,000 ரூபாய்க்கு கொளுத்தி விட்டுருவேன். ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்காக மெழுகுதிரி கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க யூடியூப்ல போட்டு விட்டுறாங்க, மெழுகுதிரி கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டா. மெழுகுதிரியை கொளுத்து எதையாவது கொளுத்து, செய்ய வேண்டியதை விட்டுட்டு வேற ஏதாவது போய் செய்யக்கூடாது இல்லையா? அதைத்தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? உட்புறத்தில் உள்ளவருக்கு தர்மமாக கொடுங்க. உட்புறம்னா எது? இங்க உள்ளத்துல இருந்து. அப்ப அவருக்கு அனைத்தும் தூய்மையா இருக்கும். அப்ப ஆண்டவர் கொடுக்க சொல்றார், மனசுல இருந்து கொடு அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, 10 ஒரு பகுதி மலாக்கி 3:8 நம்ம பாக்குறோம். மலாக்கி 3:8 கடவுள் சொல்றாரு, மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? மனுஷன் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நான் சொல்றேன், நீ என்னை கொள்ளையடிக்கிற அப்படிங்கிறார். கடவுளே கொள்ளையடிச்சு அவருக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கடவுள் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உண்மை கொள்ளையடிக்கிறோம் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10 ஒரு பங்கிலும் காணிக்கையில் தான். 2 காரியம், 10 ஒரு பங்கு காணிக்கை. இதுல 10 ஒரு பங்குனா என்ன? 10 ரூபா சம்பாதிச்சா 1 ரூபா கடவுளுக்கு போயிடுது. இதுதான் நம்ம கான்ட்ராக்ட் கடவுள் போட்டுக்கிறார். 10 ரூபா சம்பாதிச்சா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கலாமா? என்ன நம்ம பெருசா யோசிக்கிறேன். 10 ரூபா சம்பாதிச்சா 1 ரூபா கடவுள் கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? எப்போது அம்மா கொடுக்கணும்? கொடுக்கலாமா? எப்போது 1 ரூபா தான் போடுவேன். எப்படி 10 ரூபா 1 ரூபா 100 ரூபா குடிக்க சொல்றாங்க. நாங்க ரொம்ப கோயில கொடுக்கறது இல்லை, சாமியார் கெட்டு போயிடலாம். சாமியார் கெட்டு போறதா வாழ்றாங்க, நீ பார்க்க வேண்டாம். ஆண்கள் பாரு பாருங்க, ஆலயம் ஆண்டு சொல்றாங்க, என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் சேலஞ்ச் பண்றது நடந்தது. அதன் பிறகு நான் வானத்தின் பலகைகளை திறந்து உங்கள் மேல் தகுதி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள். அப்ப பாருங்க, நம்ம வருமானத்தெல்லாம் இறுதி பிடிச்சிட்டு கடவுள் நம்ம கிராமத்துல இருந்த அப்ப பாத்தீங்கன்னா அவங்க விளைச்சல் வயல்ல விளைச்சல் நெல் விளை அவங்க அப்படி கொண்டு வரும்போது ஒரு மரக்கா வச்சிருக்காங்க. ஒரு கூடை மாதிரி இருக்கும், சின்ன கூடை. அந்த கூடையில நல்லா அப்படியே நெல்லை குளிச்சு போட்டு தூக்கி வருவாங்க. நம்ம நின்று சொன்னா பாரு நெல் எங்க பட்டு இந்த பட்டி பாருங்க. உங்க நிலத்துல விளைஞ்சது எவ்வளோ? எத்தனை மூட்டை? 10 மூட்டை விளைஞ்சு எத்தனை மூட்டை கொண்டு போயிருக்கு? 1 மூட்டை கொடுக்கணும்ல. நீ கொண்டுட்டு வரல எங்க? ஒரு சொம்புல ஒரு மரக்கால சொல்லி ஒரு சின்ன கூடையில. சரி, இதை வச்சு நம்ம சாமியார் நீ ஒரு நெல் போட்டுருக்க, அவன் ஒரு நெல் போட்டுருப்பான். எல்லா நெல்லையும் கொண்டுட்டு வந்து ஒன்னா கொட்டுவாங்க. இந்த நெல் அரிசி ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இல்லை நெல்லெல்லாம் மாறிக்கும், அது அதனுடைய கலப்பாயும். பாருங்க, எளிய மக்கள் அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம். இப்போ பாருங்க, கடவுள் காசு வந்து 10 ஒரு பகுதி மலாக்கி 3:8 படி பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். மீதி 9 காரியங்கள் நமக்கு வரணும். அதுதான் தூய ஆவியின் கனிகள்: அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. அப்பதான் 10 கணக்கு வரும். வெறும் காசை மட்டும் தூக்கி போட்டுட்டு சில பேர் சாமியார் சண்டை போடுவாங்க. நான் சந்தா கொடுக்குறேன், ஏன் லைவ் வெளியில நான் சந்தா கொடுக்குறேன், ஏன் இந்த சண்டை சரியா இல்லை, நான் சந்தா கொடுக்குறேன், நீ ஏங்கிற சாமியார் எல்லா வேலையும் கேட்பாங்க. பாருங்க, நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்துட்டு அன்பை கொடுக்காம இறக்கத்தை கொடுக்காம இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நீ பணம் கொடுக்கறது மணி வேல்யூங்கிறது ஒண்ணுதான். மீ 9 காரியத்தையும் நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றணும். பாருங்க, 2 கொரிந்தியர் 9:6-7 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம், முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். பாருங்க,
அது சொல்லி சொல்றாரு பாருங்க, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்பவல்லவர். இந்த வசனத்தை சொல்லி அடுத்தது 8வது இயேசு சொல்லுது, எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு அது தருவார். நீ செய்யறதை செஞ்சிட்டீங்கன்னா அவர் உனக்கு என்னென்ன செய்யுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். இந்த வார்த்தையை திருப்பி சொல்ற பாருங்க, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். அப்ப கடவுளுக்கு இந்த மனநிலையோடு கொடுக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா மாறிடுவாங்கன்னா கொடுக்கிற பிள்ளைகளாக மாறிடுவாங்க. அதனால வந்து சொன்னாங்க, அந்த முன்னுரையில் சொன்னாங்க இல்லைங்களா, சராயநாதர் பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. பாதி தூரம் ஒரே மழையா இருக்குப்பா, நான் வர முடியல சொல்லிருக்காங்க இல்லையா, அவங்க மழையிலும் அவங்க வந்திருக்கிறாங்க. அதுதான் கொடுக்கிறதுடைய மனநிலை. அப்ப பாருங்க, அவங்க ஆரம்பத்திலேயே சொன்னாங்க கொடுக்கிறது எல்லாமே கிறிஸ்துமஸ் தான். நீங்க எல்லாம் கொடுக்குறீங்களா, அவங்கெல்லாம் you are celebrating Christmas. அதைத்தான் அந்தோனியார் சொன்னார், உன்னுடைய ஆத்மா உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே உங்ககிட்ட வெளிப்படுற அந்த பகிர்வினுடைய அடையாளம் தான். அது பணம் மட்டுமல்ல, அது அன்பு, மகிமை, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு எல்லாமே அதில் இணைந்திருக்கிறது. அப்போ கொடுப்பதனுடைய ஆழம், நீங்க யார் நிறைவா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கடவுள் எல்லாவற்றையும் நிறைவாக தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். அப்ப இந்த அற்புதத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா taste and see how the Lord is good. நீ செய்து பாருங்க. ஒரு இடத்துல நான் இந்த வழிகாட்டுதலை கொடுத்து அவங்க செய்து பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வீடெல்லாம் மாறி இருக்குது. அவங்க எல்லாம் சாட்சிகள், 1 2 இல்ல, நிறைய சாட்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னா கதை சொல்ற நேரமா மாறிடும். அதனால உங்களுக்கு கருத்தை மட்டும் சொல்றோம், உள்வாங்கி கொண்டு செயல்பட்டு பாருங்க. நீங்க சாட்சியா இந்த ஆலயத்தில் இருந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமா, தம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ரோமர் 12வது அதிகாரம் 8ல கற்றுக் கொடுப்பதிலும், சரிங்களா, உங்களுக்கு அறிவு இருக்குன்னா அறிவை வச்சு பயன்படுத்தி கற்றுக் கொடுங்க. ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இலக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். கொடுக்கணும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. அப்படின்னா அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, பவுலடியார் சொல்ற வார்த்தையில பார்த்தோம்னா கொடுங்க. லூக்கா நற்செய்தி 6:45 சொல்லுது. நிறைய பேரு நம்ம வார்த்தை இருக்குது, நம்ம பார்வை இருக்குது, இப்படி பார்ப்போம். கோயிலுக்கு வரும்போது பார்ப்போம், பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணா என்ன, விஷால பாக்குறீங்கல்ல, ஒரு சிரிப்பு சிரிச்சா என்ன சிரிச்சா சிரிக்க கொடுக்க மனசு வார்த்தை அறிய. ஏன் எல்லாத்தையும் இந்த கோயில எத்தனை வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா குடும்பமும் தெரியுமா? ஏன் தெரியல? 20 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன், மாதிரி கொள்றோமே. ஆனா பக்கத்துல இருக்கிற சந்தில இருக்கிற ஒரு நபரை தெரியலையே நமக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு விலையினமா இருக்கணும். உறவு நிலையில் பூச முடிச்ச உடனே பறந்து போறோம். எங்க போறோம்? கரிகடிதான். அதனாலதான் அவர் பிராக்சியோன்னு அனுபவம் போடுறாரு. ஆசீர்வாதம்லாம் கரிகடிதான் போகுது. கொஞ்ச நேரம் நின்று ஒரு 5 நிமிஷம் அப்படி கண்ணை திறந்து பாருங்க. யாராவது சோகமா போவாங்க, கூப்பிடுங்க. என்ன பிரதர், சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? என்ன வீட்டில் சோகமா? உங்களுக்காக சேவை பண்ணிக்கிறேன். ஆண்டவர் நல்லா உங்களை ஆசீர்வதிப்பாரு. தைரியமா போங்க. உங்களுக்கு என்ன மேட்டர்னு தெரியாது, நீங்க இந்த வார்த்தையை போடுங்க. அவங்களுக்கு என்னடா திடீர்னு இந்த அக்கா வந்து இப்படி பேசி போறாங்க, என்னமோ ஆண்டவர் நல்லது செய்ய போறாரு பாருங்க. அவங்க என்ன மாறும் உன் வார்த்தையில. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்துருக்காங்க, கேன்சர்ல. 2 பேர் வராங்க. கேள்விப்பட்டோம்னே ரொம்ப கொடிய வியாதிங்க. ஒரு 3 மாசம் கூட இந்த வியாதி நாங்களே இதெல்லாம் யாருக்கு பேசுறாங்க? யாருக்காக இல்லைங்களே, வெளியில நடந்தது என் வீட்டுல நடந்தது. எங்க அப்பா கேன்சர்ல படுத்திருக்கிறாரு. காலங்கால வந்து அவனுக்கு நல்ல மனுஷன் தான். அவங்க நல்ல மனுஷன் தான் வராங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் நடக்குது. விட்டுட்டு விடிய காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அண்ணே, இது ரொம்ப பெரிய வியாதிங்க, 3 மாசம்லாம் தாங்காதுண்ணே. இந்த டாக்டர் இது கொடுக்குறாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு,
சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வந்து சொல்லுவோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறோம். அந்த அந்த தகவல் வந்திருக்கிற 2 பேர் இல்லைங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு 4-5 கேஸ் பார்த்துட்டேன், எல்லாம் பட்டு போயிடுச்சேன். இந்த நோயாளிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க. அவங்க உள்ள அதுதான் சொல்லுவது, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவுலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ரோட்ல போறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க, என்னம்மா எங்க போறேன், என்ன தெரியலக்கா, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, பக்கமே வலி, இந்த வலிதா எனக்கு இந்த வெயிட்டோடு வலிக்கு இருந்துச்சு, தூக்கி போட்டு வலி போயிடுச்சுமா. அது ஆஸ்பத்திரிக்கு போகணும். என்ன சொல்லலாம், அழுகக்கூடாதுமா, தைரியமா போ, கூட யாரும் வரலையா, நான் என்ன வரவாயா, தைரியமா போயா, நான் ஜோம் பண்ணலையா, அது ஒரு வாய்ப்பா தனியா இருக்கும், ஒண்ணு இருக்கா, தைரியமா போயா சொல்லுங்க. அது வார்த்தை. இந்த குழந்தை பிள்ளைங்கலாம் இருக்குது, நீங்க கோயில எத்தனை பிள்ளைய பாக்குறீங்க, எத்தனை பெரியவங்க இருக்கிறோம், கூப்பிட்டு எத்தனை பிள்ளைகள் நம்ம பிளஸ் பண்றோம். அதெல்லாம் ஒன்ஸ் வராது. இங்க இருந்து என்ன இருக்கு அதான் வருது. இந்த சாக்கடை தானே வரும், கூப்பிட்டு பிளஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. அது கேட்காது, அது கேட்க தெரியாது. இங்க வர செல்லாம் காட் பிளஸ் யூ, நல்ல பண்ணி நல்ல பிள்ளையா இருக்க, காட் பிளஸ் யூ. அதை சொல்றது இல்லை. என்ன ஆண்டி பிளஸ் பண்ணுங்க, யார் மாட்டாங்க, சார்லஸ் நான் முடிஞ்ச வந்தாங்க. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது அழகாக வந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்திலையும் உணர்ந்ததை விட்டு நீங்க முடியாது. கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியா இருக்கணும். அடுத்தவங்க செய்யறாங்க செய்யல, மற்றவர்கள் நம்ம விட அதிகமா செய்யறாங்க, நம்ம விட செய்யறாங்க. இப்ப நம்மளாம் என்ன செய்யணும், நம்ம போனோம்னா ஒரு இதுல கம்ப்ளைண்ட், ஒரு இடத்துல பிரியாணி கொஞ்சம் உப்புமா எல்லாம் போட்டாங்க, இது மாதிரி பூசிக்கு முடிச்சு ஒரே சண்டை. என்ன சண்டை அப்படின்னு கேட்டா, உப்புமா எனக்கு கிடைக்கல, பொங்கல் தான் கிடைச்சிருக்கு, உப்புமா கிடைக்கல. தெய்வமே பாருங்க, ஆண்டவர் நம்மள இப்படி இல்லப்பா, இப்படி எவ்வளவு கை இப்படி இருந்துச்சுன்னா யார் கை, யாரு இப்படி கேட்பா சொல்லுங்க. பெங்கஸ் பாப்பா ரொம்ப பிச்சைக்காரன் கை இப்படி இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் செத்துக்கிட்டாரு, திடீர்னு செத்துக்கிட்டாரா, அவரை தூக்கும் போது பார்த்தா கீழே 1 கோடிகிட்ட காசு வச்சிருக்காரு. இதெல்லாம் நமக்கு நிறைய நடக்குது. அவர் பிச்சைக்காரன் கடவுள் எவ்வளவு ஆசை செஞ்சிருக்காரு. அப்ப பாருங்க, கடவுள் உங்களை பெறுபவர்களாக அல்ல, கொடுப்பவர்களாக மாற்றப் போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகள், என்ன நீங்க நான் கொடுக்கிறேன், ஒண்ணுமே இல்ல கொடுக்கிறதுக்கு, ஜெபத்தை கொடுக்கிறேன், ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் யாருக்காக ஜெபிப்பேன், எனக்காக இல்லை, நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். யோசிச்சு பாருங்க. நீங்க கேள்வி கேட்பீங்க, இந்த காதல் எல்லாரும் கேட்டுருப்பீங்க, அந்த வீட்டுல இருக்கிற சரியா வாழல, அது ஒழுங்க கேட்டுருப்பீங்க. நீங்க அந்த மற்றவங்க மாதிரி குசு குசு பேசக்கூடாது. அது எங்கே வந்தாலே தெரியல, அது எங்கிட்டு இருக்க அடிக்கடி மக்களுக்கு போட்டு இருக்க, நம்ம பங்க பெருக்கவே வந்திருக்க, எல்லாரும் குசு குசு பேசுறாங்க. இயேசுக்கு அப்படித்தானே பாவப்பட்ட காலம் இருந்தா எல்லாரும் அப்படித்தானே பேசுறாங்க. ஆனா இயேசு அப்படி பேசலையே. உங்களுக்கு அப்படி யாராவது செய்தி வருதுன்னா உடனே இந்த வீட்டுக்கு நீங்க 2 பேர் 3 பேர் நீங்க போகணும். போயிட்டு நல்லா இருக்கியாமா, என்னமா பிரச்சனை, எவ்வளவு 3 ஆசை வச்சிருக்காரா, உலகத்துல சொல்ல மாட்டாங்க. 2வது 3வது நீங்க அந்த வீட்டை நோக்கி போகிற போது பிள்ளைகளுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போங்கல, மெதுவா சொல்லும், என்னைய ஒருத்தர் ஏமாத்திருக்காங்க, நான் நம்பிய வாழ்க்கையை அழிஞ்சிட்டேன், வீட்டெல்லாம் விட்டு வந்தேன், எங்கிட்டு போறது தெரியாம வந்து ஒரு தீர்ப்பு பார்த்துருக்கேன். அவ்வளவு வேதனையான ஒரு சூழல். நீ அந்த நேரத்தில் இயேசுவா இருக்கணுமா, இல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிற வாசிப்பர்ஸா இருக்கணுமா, எதை கொடுக்கணும்? கிறிஸ்தவர்கள் அவனை போல இருக்கக்கூடாது, இயேசுவை போல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு உதவி செய்கிறார். பிள்ளைகளே, இணைச்சட்டம் 10:17 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே
தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவனுக்கெல்லாம் இறைவன், மாட்சியை மாற்றலுக்குள்ள அஞ்சிடக்கூடிய கடவுள் அவரை. அவர் ஒரு வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதில்லை. அனாதைகளுக்கும் கைமண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரை. அந்நியர்கள் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவு முறையை கொடுப்பவர் அவரை. ஆண்டவருக்கு யார் வழியா கொடுக்கிறாங்க? உங்க வழியா என் வழியா கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளுடைய சாயலாய் மாறணும் தான் தன் உடலையே உனக்கு கொடுக்கிறார், தன் மகனையே கொடுத்தார். இவ்வளத்தையும் கொடுத்துட்டு நமக்கு வார்த்தை வல்லமையை கொடுத்துட்டே இருக்கிறார். மற்றவங்களுக்கு இந்த பாடம்லாம் கிடையாது, மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு இப்படி பாடம் கிடையாது. கிறிஸ்தவர்களாக நமக்கு தான் டெய்லி பாடம், வார பாடம். ஆனால் நம்ம தான் இந்த பாடத்தை தப்பி போறோம். நம்மளை தான் விசுவாச டார்கெட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு தான் கடவுள் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதனால தான் பொறுப்புடன் செயல்படுவோம். கடவுளுடைய பிள்ளைகள் இந்த திருவிழாவில் இருந்து நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் அளந்து பாருங்க. உங்ககிட்ட எது வெளியில போகுதுங்கிறத சோதித்து அறிந்து பாருங்க. நன்மை போகுதா, தீமை போகுதா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்ப போறார். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த வழியில ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. இதோ தேவகுமாரா, எங்களுக்கு நீங்க எல்லாம் கொடுத்தீங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நீங்க நினைச்சு என்னை உயர்த்துறீங்க? என்கிட்ட இருக்கிறது எதுவுமே என்னதில்லை, எல்லாம் நீங்க கொடுத்தது. ஆனாலும் நான் தான் இதை பெற்றுக்கொண்டதை போல, போராடி பெற்றுக்கொண்டதை போல நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோம். பெருமை, நம்மளுடைய அதிகாரம், நம்மளுடைய உடைமைகள் எல்லாத்தையும் கடவுள் முன்னாடி ஒவ்வொருத்தரும் இந்த பாடலை பாடுவது எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை கேளுங்க. ஆண்டவருக்கு வல்லமை கொடுப்பாங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சீங்க? நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதந்தா, நீங்கள் மறந்தா நீங்கே போறேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, நீங்கள் நினைச்சீங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, சுகத்தால் விடத்தால் இடைக்கட்டப்பட வேண்டிய பிள்ளைகள் இருந்தால் எல்லோரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த நேரம் ஆசீர்வாதமான நேரமாக மாறட்டும். ஆண்டவரே, நான் இனிமேல் கொடுக்கிற மகனாக மாறுவேன். என் வார்த்தை நீ எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தூயாவின் கனிகள், வரங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். ஆண்டவரே சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆட்சியை அளிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். நான் கொடுக்கிறவர்களே சொல்லுங்க. மரியாதை சொன்னார்கள், இதோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். ஆமென் என்று சொன்னார்கள். அறிவே சொன்னார்கள். நீ சொல்லியா? அது வழியாக அந்த வாய்ப்பு வந்த பொழுது ஆண்டவர்
கொடுத்தார். நான் எல்லாவற்றையும் விடுகிறேன். இதோ அங்கே ஒரு 4-5 பேர் இறந்து போனார்கள். மறைசாட்சியாக உடனே சொன்னார், இதோ நான் போகிறேன் என்ற இடத்துக்கு உயிரை கொடுக்க புரிந்தவர் சொல்லி இதோ அதனாலதான் அவர் ஆண்டவர் உயர்த்தினார். இதோ நீ ஒப்புக்கொடுத்து செவி மகனே, அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த இரக்கம் நிறைந்த பிள்ளைகள் நீ உருவாக்கி இருக்கிறீரப்பா. உம்முடைய இரக்கத்தில் இணைந்த பிள்ளைகள் நிறைவடைந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிறைவை பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற ஆற்றலும் பெலனும் அவருடைய இதயத்திலே நீ தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். உமக்கு கொடுக்க தயாராயிருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய இரக்கத்தினாலே உயர்த்தப்படுவார்களாக. தெய்வீக இரக்கம் இவர்கள் நிரப்புவதற்காக நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் மனதில் உயர்த்தி ஆமென். ஆண்டவரிடம் எழுப்பியோ
தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை பெரும் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீது வீட்டின் மன நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானத்துதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து அது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாக.
ஆண்டவரே, உலகெங்கும் பதவிக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆய்வு மச்சாரோ, உதவியாளர்கள் சதீஷ் ஜோசப் சிசைநாதன், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்தார்கள். உயிர்த்தல் எதிர்நோக்குடன் பெரியோரையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப வழியுடைய திறன்கள் அனைவர் மீது நிறுத்தமாயிரும். கடவுளின் கழி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறி கொண்டாடும் எங்களுடைய அன்பு புனித அந்தோனியா மற்றும் உகந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தன்னிறைக்கும் திருமகள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வருவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் தன் மகனையே நமக்கு கொடுத்தார், அந்த மகன் தன்னையே நமக்கு கொடுத்தார். நாமும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய விருப்பம். இந்த வருடத்திற்காக நாங்கள் விழித்து கொண்டாடுவோம். நான் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழங்கினேன். எங்கள் தாங்களை பாராமல் இந்த திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுலகத்துக்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை வழிபடுவீராக. என்றென்றும் ஆட்சி நீரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நாம் உனக்கு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்திருக்கும் நாம் அனைவரும் மெய்யாகவே பெயர் பெற்றோம். Amen.
எல்லாம் தொலைவா பிரதன் தோணியாளின் நினைவினாலே கொண்டாடி விண்ணகத்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்த்தீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையிலே நடப்போமாக. எங்கள் ஆண்டுகளாகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். இந்த நாட்களிலே அவர் எனக்கு பங்கு தந்தையாக அவர் இந்த சேகர் ஆலயத்தில் இந்த விழா நல்ல எப்படி நடக்கிறது என்று சொன்னால் பாதுகாத்த காரணம் எல்லாம் கைத்தோம். ஏன்னா அவருக்கு நாங்கள் உதவி பங்கு தந்தையாக இந்தியாவில் ஆலயத்தில் ஒரு ஆண்டு அவரோடு நிறைய கருத்துக்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெரியவர்கள் நமக்கு காண்பிக்கின்ற வழி மற்றும் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நம்ம வேதாக்கும் போது நிறைய நமக்கு கிளாஸ் எடுக்க கூட அவர் பக்தி பவன்கள், அதே போல நமக்கு சென்ட் பீட்டர்ஸ் அங்கே ஒரு கிளாஸ் இப்படி பல ஆசிரியர்களை போல் நமக்கு வழிகாட்டு. அவர் ஒரு எழுத்தாளர், இசையாளர், நிறைய பண்புகளை நாம் கற்றுக்கொண்டோம். பாதுகாப்பு ஒரு மாடல். ஏன்னா அவர் ஏதாவது ஒரு செய்தி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நமது வழிபாட்டத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் நாம் வகையில எல்லோரும் இந்த நவநாட்கள் திருவிழாக்கள் எப்படி செய்யணும் சொல்லி அவர்கள் நமக்கு வழிகாட்டு. ஆகையால் எல்லா கிரெடிட் அவருடைய பெற்றோர் கூட நல்ல பாடுவாங்க. அம்மா அப்பா இதோ அவர்களுக்காக விசேஷமாக தொடர்ந்து தெரிவிப்போம். விண்ணரசில் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மளுக்காக கொண்டாடணும். அதே போல இந்த நாட்களிலே பாதம் கேட்டுக்கொண்ட அந்த முதற்கிழமை மாலையிலே நாங்கள் பாதம் இதே போல நிறைய நமது இளைஞர்கள் அவர்களுக்காக நல்ல ஒரு உற்சாகத்தோடு நம்மை வழிநடத்துவது. ஆகவே ஒரு தகவலை போல நமக்கு பாசமிக்க இந்த ஆலயத்துக்கு முதல் குருவை நாம் சொல்லலாம். சொன்ன அந்தோனியார் அவரிடம் படைத்த விசுவாசம் இந்த குருக்களாக நான் திருப்பதி நிறைவேற்ற ஆரம்பிக்க சொன்னார். அதே போல இந்த நேரத்தில் நமது பங்கு இந்த நாள் வின்சென்ட் டிபால் சபையில் அவர்கள் நடத்தி வைத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் ஜெர்மன் பேட்ரிக் கொண்டு வர வேண்டும். வந்து ஃபாதருக்கு வின்சென்ட் டிபால் சார்பாக கௌரவத்தையும் இந்த சாலை அறிவித்து அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபாதருக்கு முன்னவர்களுக்கு அன்போடு கேட்கிறோம்.
இப்போது தந்தை சராயநாதன் அடிகளார் அவருடைய குடும்பம் சார்பாக ஜெயநாதன் அவருடைய சகோதரர்கள் வந்து அவருக்கு சார்பாக இறை சமூகமே, தந்தை சகாயநாதன் அவர்கள் இந்த பங்கிலே வாழ்ந்து சென்றவர். அவர் விசுவாசத்திலே தன்னை காப்பாற்றிக் கொண்டார். என்னுடைய சகோதரனுடைய மகன் அவர் செல்லும் இடமெல்லாம் மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இந்த குருவானவர் இந்த குடும்பத்திற்கு நல்ல பெயரை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை. விசுவாசியாக இருக்க வேண்டும் என்றும் என்னுடைய ஆசை. அவர் செல்லும் இடமெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் மற்றும் ஆலயங்களை புதுப்பித்து வழி நடத்துவதிலும் சிறப்பாக செய்கிறார் என்ற சந்தோஷம் எனக்கு உண்டு. அதற்காக தான் இந்த ஷால் மாலையை அறிவிக்க தந்தையிடம் கேட்டுக்கொண்டு நீங்களும் தாங்கிக் கொண்டீர்கள். உங்களுக்கும் நன்றி. மற்றும் நமது ஆலயத்தின் உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு நோயாளிகளுக்காக விசேஷமான ஜபங்களை அவர்களை பால்பட்டவர்கள் அவர் தெரிவித்தனர். இந்த திருப்பலி முடிந்தவுடன் அவர் தெரிவிப்பார். நாளைய தினம் மதர் தெரேசா குழுவினர் சகோதரர்கள் இந்த மதர் தெரேசா அவர்கள் இந்த நவநாட்களை அவர் செய்து வைப்பார். எனவே அவருக்கும் மனமாக நன்றி தெரிவிக்கிறோம். முதலிலே தினம் சாப்பாடு போட்டு இருக்குது. அந்த உணவை தயவுசெய்து கவர்ஸில் போட்டு 5, 10 கவர் இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா இங்கே ஆளுகள் நிறைய வேலை செய்கிறவங்க கடைசியாக வரும்போது முதலில் வரும்போது எல்லாம் கிடைக்கிறது. கடைசியாக வருகிறவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறது. இது 2 நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தயவுசெய்து உங்களுக்கு எவ்வளவு தேவை அதை மட்டும் நீங்கள் உணவு வந்துவிட்டு அடுத்தவர்களுக்கும் அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும். அதுதான் நமது ஒரு குறிக்கோள். நவநாட்டிலே ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டா போதும். நமக்கு ஒவ்வொரு தான் இருக்குது. யாருக்கு 2 தான். ஓகே, அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் உணவு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் ஒரு வாழ்வை நாம் இந்த உணவிலே பகிர்ந்து கொள்வோம். இப்போது உணவு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவுக்கு உதவிகளை செய்த மரியாதை சேனை ஆண்கள் மற்றும் பெண்கள், ஆரோக்கியசாமி எலிசபெத், பெனடிக்ட் அண்ட் ஃபேமிலி, ஜோசப் அண்ட் அமிர்தராஜ் ஃபேமிலி, சாந்தி அண்ட் ஃபேமிலி, அல்போன்சா ஆனந்த் அண்ட் ஃபேமிலி, செல்வநாதன் ஃபேமிலி, ஆனந்த் மற்றும் கலை அவருடைய ஃபேமிலி, ஜான்சன் பாபு, அஸ்வினி, பிலிப்ஸ் மற்றும் அவருடைய ஃபேமிலி, டோனி, சராய், ஜெயசீலன், லூயிசா, மார்டினா, தேஜஸ்வரி, ஆரோக்கியமேரி, பீனியா, லூகாஸ் அண்ட் சாரா, சார்ல்சன், ஆரோக்கியமேரி, கீதா வின்சென்ட், கேபி நகர், விக்டர் ஜோசப், நாதன், பேட்ரிக், இவர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை சார்பாகவும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம பங்குல திருப்பதி ஆசிரம் அப்படின்னு சொல்லி கேட்டா அம்மா அப்பா வீட்டுக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம். நான் எப்பவுமே புதுசுக்கு வந்தோம்னா நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் நான் 17% ஆகஸ்ட் சர்வஸ் 17 பேர் இருக்கீங்க. அதில் 6 பேர் தான் பயன்படும். நான் ஒரு நாள்
அப்படிதான் எங்க வாழ்ந்தாரு எங்க பிறந்தாரு 2 இடம் இருக்கு. அவர் பிறந்தது லிஸ்பன் அப்படின்ற ஒரு ஊர்ல, அவர் வாழ்ந்தது பதுவாங்கிற ஒரு ஊர்ல. அவர் வாழ்ந்தது ரொம்ப அதிகமாக வாழ்ந்து நிறைய புதுசாக செய்யறதுனால அவருக்கு அந்தோனியா சில நேரத்துலையும் பதுவான்னு சொல்றோம். அவர் எங்க பிறந்தாருன்னு நம்ம மறந்துடும். லிஸ்பன்ல பிறந்தார். அந்த லிஸ்பன்ல இதே மனுஷன் தான் இருக்குது. யூஸ்வலா அங்கேயார் என்ன துணி போட்டுருக்காரு? காஃபி கலர் துணி போட்டுருக்காரு. எங்க போனாலும் அந்த காஃபி கலர் துணி தான் போட்டுருக்காரு. இந்த மாதிரி கோல்டன் ட்ரெஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒன்று நான் பார்த்துருக்குது இங்கேயும் லிஸ்பன் அவர் பிறந்த ஊரில் இருக்கிற கோவில் தான் பார்க்குறேன். அது எங்கே நான் எதுவுமே பார்க்குறேன். இது வந்து ஜோசப் சர்ச்ல இருந்தது. எங்க ரைட்ஸ்பர்க். அப்போ வந்து பாஸ்டல் சொல்லி ஒருத்தர் அபிநயா சபைக்கு சேர்ந்தவர் இந்த பங்கு சொன்னது இருந்தார். அவங்க பேசி கொண்டு வந்தார் சொல்லுவாங்க. அதனால அந்த சிறுபத்தை கிட்ட போய் நான் ஜாப் பண்ணேன். என்ன ஜாப் பண்ணேன்னா சொன்னாரு. அதுல யாரு பிரீஸ்ட் அதுல ஒரு சாமி நிறைய பேர் பிஷப் இருக்கிறாங்க, இல்லற வாசிகள் இருக்கிறாங்க. ஆனா அத்துறை வந்து வெறும் சாமி தான். அதனால அவங்க போய் ஜாப் பண்ணுவேன். அத்துறையாக உங்க மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஒரு சாமி வாங்கணும் தான். அவ்வளவுதான். சின்ன பையன் இருக்கும்போது தினம் அத்துறையாக உங்க மாதிரி நான் வந்து சாமியெல்லாம் வாங்கணும். இன்னைக்கு நான் சாமியலாகி 37 வருஷம் ஆயிடுச்சு. நான் சென்னைக்கு சேர்ந்த நாள் கூட ஜூன் 13ஆம் தேதி 1976 எங்க அப்பா என்னை கூட்டிட்டு பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மைசூருக்கு சின்ன சென்னை கூட்டிட்டு போயிருந்தாரு. நிறைய பேர் அந்த பஸ்ல இருக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா டோரில் போயிருக்கிறாங்க அந்த திருநாள். ஸோ நான் சென்னைக்கு சேர்ந்த அன்றைக்கே வந்து அந்த நேரம் திருநாள். பிறகு நான் சாயங்காலம் ஆனாலும் அந்த நேரம் நான் சாப்பிட்றேன். பிறகு நான் போகிற கோயிலெல்லாம் இந்த அத்துணையாவை மகிமையை நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் தூக்கி வைக்கிறேன். நான் போன இடத்துலயே ஃபாதர் ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறேன். அங்கே 2 கோவில்கள் நான் கட்டணும். ஒரு கோவில் ஏற்கனவே சின்னப்பட்டு இருந்துச்சு. அந்த அத்துணையெல்லாம் மாற்றணும். ஒரு சீரான மாதம் நடக்கிறோம். இன்னொன்று அப்ரஹாம் சொல்லி பெங்களூரில் ஒன்று இருக்குது. அங்கே அத்துணையார் கோயிலை கட்டி அது இன்னைக்கு பங்கா இருக்கு. புது பங்குகள் அது மாதிரி பேரிஸ் சர்ச்னா இருக்கட்டும், சேகராத்னா இருக்கட்டும், எங்கே போனாலும் ரயில்வே காலனியில் இருக்கட்டும், அது ஜெயநகரில் திலக்கநகரில் ஒரு இடத்துல வந்து அத்துணையாருக்கவே 6 மாதம் புதுசாக இருந்துச்சு. ஜனங்கள்லாம் அங்கே போனோம்னா அத்துணையார் முதல் அத்துணையாருக்கு தான் நம்ம பேர் வைக்கணும். அவர் என்னோட எப்பவுமே இருந்து எனக்கு வழி நடத்துறாரு. அதனால அந்த அத்துணையாருக்கு வருஷத்துக்கு ஒரு மணி சாமி கூப்பிட்டு அதனால இங்கே வந்து அந்த அத்துணையாருக்கு நன்றி சொல்லி உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த திருப்பதியில் பங்கு பெறுவது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் பாடுறது என்ன ஞாபகம் வருது? அதெல்லாம் இந்த அரவணை படித்து உருவாங்க. கிறிஸ்மஸ் பூபாலம் வாசிக்கு போகும்போது சின்ன பசங்க நம்மளை வந்து பட்டியலுக்கு உருவாங்க, சபத்துக்கு உருவாங்க, அதிகமாக போட்டு. ஆமாம், நான் என்ன பண்ணேன் சந்தோஷத்தில் படிச்சிருந்தேன். அப்போது எங்கள் அப்பா இப்போ கொண்டு போயிருக்கு. கல்யாணம் எவ்வளோ வருஷம் 7 வரைக்கும் வரும். அதில் 6 பாக்கெட் இருக்கும். எல்லாமே என்ன தருவாங்க, எல்லாத்தையும் வாங்கி போயிருது. டெய்லி காலேஜ் ஸ்கூல் போனோடனே பசங்களோட ஷேர் பண்ணுறது. எல்லாம் ஸ்டேட் பண்ணாங்களே அவங்க டிசம்பர் மாதம் ஃபுல்லாக கிறிஸ்டின் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு மெமரி. அப்படிலாம் கோயிலெல்லாம் உட்காந்து பாடி நீங்கள் பாடுறது அப்படியே எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபாதர் ஹாஸ்டல் பூசை வைக்கும்போது ஒரு நாள் தீபாவளி செய்யும். நான் இங்கே பக்கத்தில் ஆதரவு பையன் இருக்கிறேன். அவர் வயசான சாமி பாஸ்டர் சாமி இருக்கிறார். திருவியும் விதியும் இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் பாடுறதில்ல. அவர் கஷ்டப்பட்டு பாடிக்கிறாரு. அவர் பட்டாசு சொல்லணும் வச்சுட்டான். அவர் பட்டாசு படிக்கும்போது தூக்கிட்டார். எனக்கு சொல்லிட்டு சிரிச்சிட்டார். அவருக்கு விஷயம் நான் ஒரே பட்டி போட்டிட்டார். அப்புறமா திருப்பி போச்சு தொடங்கினார். அதனால நான் அந்த தலைவனுக்கு வீட்டில் போய் காமிச்சு ஒரு விவசாயம்
நீங்க ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்கு வழியெல்லாம் இருக்கீங்க. ஆண்டுடைய வார்த்தையை தோல்வியை கொண்டு உங்களுடைய மினிஸ்ட்ரி பார்வை வளர்ந்து நேரம் அதிகமாகிவிட்டது. ஆகவே ஒரு சிறிய செய்தியை மட்டும் சொல்லி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள தந்தை அனுமதியோடு அவர்தான் சொல்லணுமாச்சு நாங்கள் சொல்லுகிறோம். நமது ஆலயத்தின் திருநிலைப்படுத்தப்பட்ட ரசிக்கப்பட்ட நாள் 21ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அனைவருக்கும் ஏன்னா இவ்வளவு நேரம் ஆகிறதுனால எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு செய்யலாம்னு முடிவு பண்ணி நம்ம பஸ் வந்து ஒரு 5 பேர் ஒரு ஃபேமிலியாக ஒரு நாளைக்கு செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். நாங்கள் ஒரு 5 பேர் 5 நாளைக்கு செய்யலாம்னு ஒத்துக்கிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30,000 ரூபா ஆகும். இவ்வளோ சாப்பாடு நம்ம செஞ்சு போனோம்னா 30,000 ரூபா ஆகுது. இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு யார் சேர்ந்து எப்படி செய்யுதுன்னா நமது ஆபத்தை சொல்றது போல ஈதல் கொடுப்பது அது விடுதலை மக்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது என்று புதுமையாக நாம் தெரிந்து கொள்வோம். டெய்லி யாராவது சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறோம். ரொம்ப நன்றி. அவங்கள கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு நம்ம சாப்பாடு செஞ்சு அனைவரும் உணவுக்கு செல்ல வேண்டும். எல்லாருக்கும் நல்ல உணவு பரிமாறப்படுகிறது. எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். முதலிலேயே எடுத்து செல்வதுன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் தூரத்தில் வேறு பங்குகள் வந்திருக்கோம். முதல்ல சாப்பாடு அவங்க பார்க்கறதுக்கு இருக்கிற வேறு பங்குகள் வந்திருக்காங்கன்னா உணவளித்தான் நானும் கொஞ்ச நேரம் தாமதமானாலும் எல்லோரும் நம்ம நன்றி செல்வார்கள் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக சொல்லி ஆக வேண்டும். நம்ம எல்லாருக்குமே பேர் தட்டு வாங்கிக்கணும். ஒரு 20,000 ரூபாய்க்கு சீல் தட்டு வாங்கிக்கணும். டெய்லி வாங்க முடியாது. சாப்பிடணும் பேசி அந்த தட்டை பின்னாடி போயிட்டு வாஷ் பேசிட்டு கழுவிட்டு வச்சுட்டு பேசி இதெல்லாம் கோரிக்கை. இன்னும் நமது திருவிழாவுக்கு கொஞ்சம் பணசாலையில் இருந்து கொடுக்காதவர்கள் பேசியது அந்த 800 ரூபாய் சொல்லியிருக்கோம். அந்த 800 ரூபாயை பங்குதலை இடமோ உபதேச இடமோ கொடுத்து ரிசீவ் வாங்கிக்கொள்ளுங்கள். கொடுத்தவர்களும் உங்களுக்கு மனம் இருந்தால் இன்னும் கொடுக்கலாம் என்று இன்னும்